மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராம சுப்பராமன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வி முருகேசன் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் எங்களுக்கு கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டீர்களோ அதை விட இன்னும் கூடுதல் சிறப்பாக உங்களுடைய ஒத்துழைப்போடு, உங்களுடைய நல் ஆதரவோடு, நல் ஆசையோடு எங்களை நீங்கள் கரப்பிடித்து வழிநடத்துங்கள் என்று உங்களை நெஞ்சார்ந்த அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். காரணம், நீங்கள் எல்லாம் காமராஜரை பார்த்தவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியை பார்த்தவர்கள். மீண்டும் அப்படி ஒரு நிலை வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அப்படி வருவதற்கு நாங்கள் உழைப்போம். எங்களுக்கு அந்த இளைஞர்களாக இருக்கிறோம், அந்த வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் எங்களை விட தகுதி படைத்த பலர் இங்கே இருக்கிறீர்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் எங்களை தேர்ந்தெடுத்து இந்த பணிக்கு நீங்கள் ஒப்புவித்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவரிடமும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்பது, எங்களிடம் எல்லோரும் மனிதர்கள், எல்லோரிடமும் குறை நிறைகள் இருக்கும். எங்களுடைய குறைகளை எல்லாம் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் எங்களை அழைத்து அவற்றை சரி செய்து கொள்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டுங்கள். தொடர்ந்து வருங்காலத்தில் எப்படி எல்லா வட்டாரங்களுக்கும் செல்ல வேண்டும், எப்படி எல்லோரோடும் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி எங்களுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உங்களுடைய வழிகாட்டுதல் அமையுமானால், இப்பொழுது எங்களுக்கு முன்னால் இங்கே நீங்க பேசுகிற போதெல்லாம் உங்களுடைய உள்ள குமுறலை, உங்களுடைய இதயத்தில் அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பார சுமைகளை எல்லாம் நீங்கள் இங்கே எடுத்து வைத்தீர்கள். ஆனால் அவற்றை எல்லாம் போக்குவதற்கு, அவற்றை மறந்து போடுவதற்கு, அதற்காக ஓடோடி உழைப்பதற்கு நானும் மணிகண்டனும் இந்த மாவட்டத்திற்கு தலைமையால் அர்ப்பணிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். உங்களோடு ஓடுவதற்கும் உழைப்பதற்கும் தயார் நிலையில எப்போதும் இருக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கம் வலுவாக இருந்தால்தான் நாம் அனைவருக்கும் மரியாதையும், நாம் அனைவருக்குமான ஒரு நல்ல நிலையும் ஏற்படும். அதை உருவாக்குவதற்கு நம்மிடையே சிறு சிறு மனத்தாங்கல்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து எல்லோரும் ஒற்றுமையோடு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மை ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்கிற நிலையை நாம் உணர்ந்து ஒன்றுபட்டு உழைப்போம். அதற்கு உங்களுடைய ஆலோசனைகளை தாருங்கள். இந்த விராலிமலை, கந்தரவக்கோட்டை அண்ட் புதுக்கோட்டை பகுதிகளில் தொடர்ந்து எல்லா வட்டாரங்களுக்கும் நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதே போல தொடர்ந்து பஞ்சாயத்து வாரியாக வருவதற்கும் தயாராக இருக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு நம்முடைய அகில இந்திய செயலாளர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுவதற்காக, நமக்கு கைட்லைன்ஸ், ஏஐசிசியோட கைட்லைன்ஸ் என்ன, நாம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், வருங்காலத்தில் நம்முடைய இயக்கத்தை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் நம்மிடத்தில் தெளிவாக எடுத்து சொல்வதற்காக வருகின்றனர். If you see the way the voter lists have been done and redone, we are now also fighting the election commission, it looks like. இதுவரை நாம் அரசியல் கட்சிகளோடு போராடி கொண்டிருந்தோம். இப்போது வாக்காளர் பட்டியல் SIR மூலம் நாம் தேர்தல் ஆணையத்தோடு போராட வேண்டிய சூழலில் போராடி கொண்டிருக்கிறோம்.